ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹேண்ட் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த நீடில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஐ வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி நீடிலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் தான் இப்போ இந்த ஸ்டிச் வந்து போட போகிறோம். அப்படிங்கிறதுனால அந்த ஐ வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம த்ரெட்டு வந்து நம்ம மொத்தமாக கோர்க்க முடியும். சரிங்களா? நம்ம சிங்கிள் த்ரெட்டு, டபுள் த்ரெட்டு இந்த மாதிரி போட மாட்டோம். ஒரு 6 ஸ்டாண்டாக எம்ப்ராய்டிஙங் த்ரெட்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பார்த்தீங்களா? அந்த த்ரெட்டில் வந்து 6 ஸ்டாண்டில் அந்த எம்ப்ராய்டிங் த்ரெட் இருக்கும். இப்போ அந்த 6 ஸ்டாண்ட் த்ரெட்டுமே இந்த நீடில் ஈஸியாக போகிற மாதிரி அந்த நீடில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு. இதில் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த த்ரெட்டை மட்டும் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 6 ஸ்டாண்டில் அந்த த்ரெட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 6 ஸ்டாண்ட் த்ரெட்டையுமே அப்படியே நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதனால் அதில் எதுவுமே பிரிக்க வேண்டாம். இந்த மாதிரி எந்த ஐ வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு நீடில் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நீடிலுக்குள்ளே இந்த எம்ப்ராய்டிங் த்ரெட்டை 6 ஸ்டாண்டையுமே மொத்தமாக போகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த த்ரெட்டு வந்து நீளம் வேணுமோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறனால கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு 2 சைடில் உள்ள த்ரெட்டையும் ஒன்று போல் வச்சுட்டு நம்ம நாட் பண்ணக்கூடாது. ஒரு சைடில் உள்ள த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாட் பண்ணிவிட்டு இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடியிலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி மேலே பக்கம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி மேலே பக்கம் அந்த த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அடியிலேருந்து த்ரெட் எடுத்தோம் பார்த்திங்களா? அந்த த்ரெட்டை நான் ஹேண்டில் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி 2 விரலட்டு பிடிச்சிட்டு நீடில் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து இந்த மாதிரி அந்த நீடில் த்ரெட்டை நம்ம வந்து சுற்றணும். சரிங்களா? இந்த மாதிரி சுற்றணும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் அந்த நீடில் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம சுற்றுற மாதிரி நம்ம சுற்றணும். சரிங்களா? நம்மளை பார்த்து சுற்றுற மாதிரி அந்த த்ரெட்டை வந்து சுற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் சுற்றிட்டு அந்த நம்ம அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி நம்ம மேலே எடுத்துருப்போம் பார்த்திங்களா? அது ஒட்டுனாப்லையே இந்த மாதிரி 3 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் அந்த கிளாத்தில் பஞ்ச் பண்ணி நம்ம வந்து கீழே பக்கம் த்ரெட்டை இழுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கீழே பக்கம் இழுக்கிற வரைக்கும் நம்ம இந்த த்ரெட் கையில் ஒரு த்ரெட்டு பிடிச்சிக்கோம் பார்த்திங்களா? அதை வந்து விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்க அப்படின்னா சிக்காயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம அந்த நீடில் த்ரெட்டை சுற்றிட்டு நம்ம அடியில் பஞ்ச் பண்ணி இழுக்கும்போது அந்த கிளாத்து அந்த பஞ்ச் நம்ம நீடில் சுற்றின த்ரெட்டு இந்த 2ம் சேர்த்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும். கீழே பிடிச்சி இழுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஃபோர்ஸாக இழுத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நீடில் அப்படியே ரொட்டேட் பண்ணி அதாவது ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நீடில் வந்து அழகாக உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டை விட்டுட்டு கிளாத்தில் பஞ்ச் பண்ணி உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கிளாத்தில் அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி மேலே த்ரெட்டை எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டால் த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ரைட்டு ஹேண்டில் அந்த நீடில் வச்சுப்பீங்க பார்த்தீங்களா? அந்த நீடில் உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே அந்த நீடில் த்ரெட்டை வந்து 3 டைம்ஸ் வந்து சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை டைம்ஸ் சுற்றுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா அந்த நாட்டு போடுற எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான் இது பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணால் தான் எல்லா நாட்டுமே உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு எத்தனை டைம்ஸ் சுற்றுறீங்களோ அதே மாதிரி சுற்றிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் சுற்றுறோமா அதே மாதிரி 2வது உள்ளதுலேயும் 3 டைம்ஸ் வந்து சுற்றிக்கலாம். அதே மாதிரி பஞ்ச் பண்ணும்போது ரொம்ப நம்ம ரிட்டன் பஞ்ச் பண்ணுறோம் பார்த்திங்களா? அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணதை ஒட்டியே தான் பண்ணணும். தள்ளி பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே போகிற வரைக்கும் இந்த மேலே பிடிச்சிருக்கிற த்ரெட்டை நம்ம வந்து பிடிச்சிருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு சிக்கு விழுந்துடும். அது எடுக்கிறது வந்து கஷ்டமாத்திங்களா? அதனால தான் நம்ம அந்த த்ரெட்டு லாஸ்ட்டு போகிற வரைக்கும் நம்ம கையில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம பிடிச்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடணும். சரிங்களா? இப்போ இது வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம போடுறோம் பார்த்திங்களா? இதே மாதிரி நம்ம நெருக்கமாகவும் அந்த ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பார்த்திங்களா? அதே மாதிரி இதையும் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு டிசைன் போட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன டிசைன் வந்து போடணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தள்ளி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சில்க் த்ரெட்லேயும் போடலாம். சில்க் த்ரெட்டில் போடும்போது ஒரு 15 ஸ்டாண்டில் வர மாதிரி அந்த சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா பெருசாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு சைனிங்காக அழகாகவும் இருக்கும். சரிங்களா? குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சில்க் த்ரெட்லேயே நம்ம வந்து போடலாம். அதில் போடுறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு
எல்லா த்ரெட்டுமே ஒட்டி ஒட்டி இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக போட வந்துடும். ஆனால் சில்க் த்ரெட் வந்து சாஃப்டாக இருக்கும், அதேமாதிரி தள்ளி தள்ளி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறத விட சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்க அப்படின்னா அதோட லுக்கே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதனால் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது 3 இது வந்து உங்களுக்கு தள்ளி தள்ளி போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தள்ளி தள்ளியும் போடலாம். அடுத்த ஒரு 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நெருக்கமாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா, இதுக்கு இப்போ என்ன இமேஜ் போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டில் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா நெருக்கமாக இருக்கணும், தள்ளி தள்ளி இருக்கக்கூடாது. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது வெளியிலேருந்து உள் பக்கமாக வர மாதிரி அந்த சர்க்கிளில் ஸ்டிச் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்களா.